வணக்கம். வாங்கள் முண்டாசு கவிஞனுடன் தொடர்ந்து பயணிப்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே. நன்று இது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே. எப்படி சேர்ந்திருக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறார். நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே. அந்த சுள்ளி கதை படிச்சிருக்கோம்ல, அந்த சுள்ளியை சேர்த்து வச்சு கட்டினா உடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, தனித்தனியாக எடுத்தாக்க. ஸோ முதல்ல நம்ம வீட்டில் எல்லோரும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக்காமல் ஒருத்தரை புரிஞ்சுண்டு அப்படி முள்ள அந்த ஒற்றுமை வளரணும். ஒற்றுமை வளர்ந்தால் தான் ஒரு நாடு ஒரு சீரான முன்னேற்றத்தை அடைய முடியும். ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே. நன்று இது தேர்ந்திடல் வேண்டும். நன்று இது தேர்ந்திடல் வேண்டும்னா என்ன? இந்த உண்மையை அழுத்தமாக நெஞ்சில் பதிச்சு வைக்கணும். இங்கே ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும். இந்த ஞானம் வந்துடுத்துனாக்க ஒரு ஆள் கூட நம்ம ஒற்றுமையாக இருந்துட்டோம்னா நிறைய விஷயங்களை விட்டு கொடுப்போம். அவங்க சொல்கிறது முதல்ல காது கொடுத்து கேட்போம். ஒருத்தர் பேசுகிறத காது கொடுத்து கேட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பேசுகிறவங்களுக்கும் நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும், நம்மளும் சரியாக புரிஞ்சுப்போம். நல்ல பாட்டு இது. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. டே பை டே இது புரிவாகிட்டே இருக்குது. அன்றைக்கி பார்த்தார் இவர், இந்த முண்டாசு கவிஞன் ஒரு தீர்க்கதர்சி. ஞானத்திலே பர மோனத்திலே, உயர் மானத்திலே அன்னதானத்திலே, கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு. தீரத்திலே படை வீரத்திலே, நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே, சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு. என்ன சொல்கிற பாருங்க. பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. உலகத்திலே பெஸ்ட் கண்ட்ரி தான். இதை மாதிரி மல்டி கல்ச்சர்டு, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர் எல்லாரையும் சேர்ந்து கொண்டு போய் இந்த கல்ச்சர் இன்னும் பண்டைய காலத்து கல்ச்சரை விடாமல் எதுலெல்லாம் சிறந்த நாடுங்கிறார் பாருங்கள். ஞானத்திலே நம்ம புலவர்களெல்லாம் பற்றி படித்தோம்னாக்க, நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் பற்றி படித்தா தெரியும். நம்மளோட ஞானம் இங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா த ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு கேட்டால் இந்தியா தான். பர மோனத்திலே காண்டம்ப்ளேஷன் பண்ணி நான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிறதில்ல, டீப் காண்டம்ப்ளேஷன்ஸுக்கெல்லாம் நம்ம நாடு தான். உயர் மானத்திலே நம்ம மேலே நம்மளுக்குள்ள ஒரு மரியாதை இருக்குது இல்லையா, இந்த மரியாதை நல்ல பெரிய மரியாதையை வச்சுட்டுருக்கோம். நம்ம அன்னதானத்திலே மற்றவங்களுக்கு வேணும்னு கேட்டாங்கன்னாக்கா கொடுக்கறதுல நமக்கு. கானத்திலேனா இசையில், அமுதாக நிறைந்த கவிதையில் நம்ம கவிதைகள்லாம் முண்டாசு கவிஞனை எடுத்துனாலும் சரி, நீங்கள் ஔவையார் எடுத்துனாலும் சரி, நிறைய பேர் இருக்குது. நம்ம பார்க்க போகிறோம் ஒன் ஆஃப்டர் அதர். இது பெரிய உயர் நாடு தான் இது. தீரத்திலே துணிச்சல்ல, படை வீரத்திலே மிலிட்ரி பவர், நெஞ்சில் ஈரத்திலே இரக்கமுடைய நாடு, உபகாரத்திலே ஒருத்தருக்கு ஒரு உதவியினை நம்ம முதலே போய் நிற்போம், சாரத்திலே கருத்து சரிவு, மிகு சாத்திரம் கண்டு அறிவு நல்ல அறிவுத்துறை கண்டு தருவதிலேயே உயர் நாடு. நம்ம நாடு தான் பெரிய நாடுங்கிறார். இந்த பாட்டும் ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு. அப்புறம் அடுத்த பாட்டு, 3வது பாட்டு பார்க்கலாம். வெள்ளி பனிமலையின் மீது உலவுவோம், அடி மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். அடினாக கிழக்கு திசை, மேலைனா மேற்கு திசை. ஸோ வெள்ளி பனிமலையின் மீது உலவுவோம், இமய மேலே உலவுவோம். எவ்வளவு ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் பாருங்கள், அங்கே ஸ்டே பண்ணி நம்மளுடைய கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி பண்ணிகிட்ருக்காங்க. கடல் முழுவதும் கப்பல் விடுவோம். ஃபுல்லாக கடலில் சப்மரைன்லேருந்து எல்லா கப்பலும் நம்ம தான் விடும். பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். நடத்தக்கூடிய ஸ்கூலெல்லாம் ஒரு கடவுளோட இருக்கிற கோவிலோட இருக்கிற மாதிரி மரியாதை கொடுத்து அங்குள்ள சொல்லிக் கொடுக்குற டீச்சருக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த இடத்த ஒரு புனித இடம் மாதிரி வச்சுப்போம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், பெருமையாக சொல்லிப்போம். பேட் ஆன் அவர் பேக்.
எங்களோட பாரத தேசத்தோட கலாச்சாரம் எப்படி இருக்குது? மந்திரம் கற்போம், வினை தந்திரம் கற்போம். வேதங்களையும் கற்றுப்போம், டெக்னாலஜியும் பற்றி கற்றுப்போம். வானை அளப்போம், ஓகே. கடல் மீனை அளப்போம். கடல் மீனை அளப்போம்னா என்ன? ரிசர்ச் இன்டு த ஓஷன், ரிசோர்ஸஸ் எல்லாம் நம்ம ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கோம். இப்போது இதெல்லாம் ஞான திருஷ்டி. அவர் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம். இஸ்ரோ இஸ் டூயிங் எ கிரேட் ஜாப்ல. சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் செய்வோம், சுத்தமாக வச்சுப்போம். இதுதான் நம்மளுடைய தேசம். எங்கள் தாய் அப்படிங்கிற டைட்டிலில் அடுத்தாப்பில் 30 கோடி முகமுடையாள், அது அன்றைக்கி எழுதினார். இப்போ அதை 130 கோடி முகமுடையாள்னு சொல்லிக்கணும். 30 கோடி முகமுடையாள், உயிர் மெய்ம்பு உற ஒன்று உடையாள். மெய்ம்புனா வலிமை, ஆற்றல். உற ஒன்று உடையாள். ஒரே அடையாளத்தில் இவ்வளோ பேர் 120 கோடி இருந்தாலும் எங்களை நாங்கள்லாம் பாரதியர் அப்படிங்கிறதுல ஒரே அடையாளத்தில் இருக்கிறதுல தீர்க்கமாக இருக்கும் நம்ம. இவள் சொப்பு மொழி 18 உடையாள். அன்றைக்கி சொல்லியிருக்க 18ன்னு, இன்றைக்கி 22 லாங்குவேஜ் ஷெட்யூல் 8 இப்போவே இருக்குது, ரெகனைஸ் லாங்குவேஜ். எனில் சிந்தை ஒன்று. இவ்வளவு லாங்குவேஜ் இருந்தாலும் எல்லோரும் திங்க் பண்ணுறது நாட்டு நலனை பற்றி தான் திங்க் பண்ணுறாங்க. நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் படிக்கும்போது நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு நல்ல பெருமையாக உணர்வோம் நம்ம கண்ட்ரியை பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் வெளிநாட்டில் எங்கே போனாலும் இந்த இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. எந்த கம்பெனிக்கு போங்க, பெரிய டாப்பில் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்தியன் தான் இருக்கான். நாசாவில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க 60% இந்தியன் இருக்காங்க. சிலிக்கான் வேலியில் பார்த்தீங்கன்னா 70% இந்தியா இருக்காங்க. எங்கெல்லாம் டெக்னாலஜி இருக்கோ, எங்கெல்லாம் அறிவு யூஸ் பண்ணணுமோ நம்ம இந்தியன் தான் இருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸாக இருக்கட்டும், அக்கௌண்டன்சியாக இருக்கட்டும், நம்ம தான் சூப்பர் டூப்பர். லிங்குவிஸ்டிக், லிட்ரேச்சர், ஏன்னா நம்மளோட ஜெனட்டிக்லேயே ஜீன்லேயே இருக்குது அதெல்லாம். அப்புறம் அடுத்தாப்பில் செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினிலே. இதெல்லாம் அர்த்தம் சொல்லவே வேண்டாம், ஈஸியாக புரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஏன்னா இது பெருமையான பாடல்னால தான் நான் பாடுறேன். எங்கள் தந்தையர் நாடு என்னும் என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. பாரத தேசம்னாலே ஒரு சக்தி. நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பாருங்கள். அப்போ ஒரு ஆள் ஒரு இந்தியனை பார்த்துட்டோம்னா ஒரு இந்தியனா அப்படின்னா ஒரு குஷி. நான் திருநெல்வேலிக்கு போகும்போது அந்த லாங்குவேஜ் ஸ்லாங் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எங்கள் வீட்டுக்காரங்கள்லாம் சொல்லுவாங்க, நான் எப்படி திருநெல்வேலிக்கு போனேன்னா உங்களுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆகிறேன்னாக்கா, அதை எங்கள் தந்தையர் நாடுங்கிற மாதிரி நான் பிறந்த இடம், நான் வளர்ந்த இடம்னால ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. அது நல்லா ஃபீல் பண்ணுறேன் நான். வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் செறிந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் மட்டும் இல்லை, நீங்கள் நன்னிலத்தில் தாண்டவராயர் சாமிகள்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய நீங்கள் கைவேல நவநீதம்னு ஒரு புக்கை படிங்க. அதை மாதிரி ஆட்கள்லாம் கொடுத்த அந்த தமிழ்நாடு. ஓகே, வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு. இந்த மாதிரி நிறைய ஜுவல்ஸ் பொக்கிஷங்கள்லாம் கொடுத்தது இந்த தமிழ்நாடு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சிகள்ல பான்மை கட்டு நாமமது தமிழர் எனக் கொண்டு இங்கு வாழ்ந்திடல் நன்றோ. இவ்வளோ பெருமையான தன் தமிழ்நாட்டில் நம்ம அதுக்கு தக்கன அந்த நாட்டோட பெருமையை வசத்தினமே தவிர அதை எதையாவது பண்ணி கீழே தாழ்த்தக்கூடாது அப்படிங்கிறார். தேன் மதுர தமிழோசை உலகமெங்கும் பரவும் வகை செய்தல் வேண்டும். நம்ம தமிழர்கள் நம்மளுடைய அறிவுனால், நம்மளுடைய அன்புனால், நம்மளுடைய சகோதர பாசத்தினால் உலகத்தில் எல்லார்ட்டையும் சொல்லணும் தமிழ்நாடுன்னா அப்படி உயர்ந்த நாடு. அதை மாதிரி நம்மளுடைய பிஹேவியர், பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும். வாழிய செந்தமிழ் வாழ்க நல் தமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. இன்றியமை வருத்தும் இன்னல்கள் மாய்க, நன்மை வந்து எய்துக, தீதெல்லாம் நலிக, அறம் வளர்ந்திடுக, மரம் மடிவுறக. மரம்னா என்னது? பாவம் அழியட்டும், மடிவுறகனா அழியட்டும். ஆரியர் நாட்டினர் ஆண்மையோடு ஏற்றும் சிறந்த நாடு அப்படிங்கிறார்.
சீரிய முயற்சிகள் சிறந்தமுக்கு ஓங்குக. எல்லா நல்ல முயற்சிகளெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகட்டும். நம் தேயத்தினர்னா தேசத்தினர் நாள்தோறும் உயர்க. நம்ம அவர் அன்றைக்கி வாழ்த்திருந்ததுன்னா நம்ம டே பை டே உயர்ந்துட்டே போகிறோம். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் வந்து இந்தியா இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ் டு ரெக்கமன் வித். நம்மளுடைய கண்டிப்பாக நம்ம உலகத்திலேயே ஒரு பெரிய ஃபோர்ஸ் தான். வந்தே மாதரம் வந்தே மாதரம். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். பொண்கள்ங்கிறதுக்காண்டி நம்ம சரியப்படுத்த மாட்டோம். அதான் புரட்சி கவிஞரில் அவர் ஞானத்தையும் பற்றி பேசுவார், சண்முக சீர்திருத்தத்தையும் பற்றி பேசுவார். நம்ம முதல் கிளாஸ்லேயே பார்த்தோம். வைய வாழ்வு தன்னில் எந்த வகையிலும், இந்த உலகத்தில் எந்த வகையிலும் நமக்குள்ளே தாதர் என்ற நிலைமை மாறி, நமக்குள்ளே தாதர்னா என்ன, அந்த பொம்பளையோட வந்து மற்றவங்களுக்கு சிறியவர்கள், ஆண் பிள்ளையோட சிறியவர்கள், வேலை பண்ணுபவர்கள், சேவகம் செய்பவர்கள், தொண்டர்கள்ங்கிற மாதிரி அந்த நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக ஈக்குவலாக ஆம்பளைகளும் பெண்களும் வாழ்வம் இந்த நாட்டில். நம்ம தமிழ்நாட்டில் வந்து இல்லை, இந்தியாவில் ஃபுல்லாகவே ஆண்களும் பெண்களும் சரிசமமாக இருக்காங்க. நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். தாய் நாடு தானே சொல்கிறோம். அந்த ரெஸ்பெக்ட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போது இன்னும் நம்ம வந்து இந்த முண்டாசு கவிஞன் வந்து நம்மளை விடுற மாதிரி தெரியல. இனிமேல் அடுத்த போஸ்டிங்கில் கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.